தேவாரா படம் தமிழ்நாட்டில் 8வது நாள் 17 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 10 கோடியே 34 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் தேவாரா படம் 8வது நாள் 10 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 6 கோடியே 7 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் தேவாரா படம் 8வது நாள் 50 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 31 கோடியே 52 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 8வது நாள் 4 கோடியே 10 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 206 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் தேவாரா படம் 8வது நாள் 3 கோடியே 10 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 56 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 8வது நாள் 70 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 78 கோடியே 75 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தேவாரா படம் 8வது நாள் மட்டும் 8 கோடியே 67 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 388 கோடியே 88 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மெய்யழகன் படம் தமிழ்நாட்டில் 8வது நாள் 1 கோடியே 63 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 21 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 8வது நாள் 7 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 90 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் மெய்யழகன் படம் 8வது நாள் 25 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 2 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 8வது நாள் 55 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 5 கோடியே 55 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 8வது நாள் மெய்யழகன் படம் 5 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 60 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மெய்யழகன் படம் 8வது நாள் 1 கோடியே 45 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 7 கோடியே 45 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 8வது நாள் 4 கோடி ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 37 கோடியே 90 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. சட்டம் என் கையில் படம் உலகம் முழுவதும் 8வது நாள் 10 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 2 கோடியே 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஹிட்லர் படம் உலகம் முழுவதும் 8வது நாள் 12 லட்ச ரூபாயும் 8 நாளில் மொத்தமாக 2 கோடியே 47 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. லப்பர் பந்து படம் தமிழ்நாட்டில் 15வது நாள் 1 கோடியே 95 லட்ச ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 23 கோடியே 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 15வது நாள் 15 லட்ச ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 1 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் லப்பர் பந்து படம் 15வது நாள் 1 கோடியே 50 லட்ச ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 4 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் லப்பர் பந்து படம் 15வது நாள் 3 கோடியே 60 லட்ச ரூபாயும் 15 நாளில் மொத்தமாக 29 கோடியே 15 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கோட் படம் தமிழ்நாட்டில் 30வது நாள் 10 லட்ச ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 220 கோடியே 72 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 20 கோடியே 50 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் கோட் படம் 30வது நாள் 1 லட்ச ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 41 கோடியே 99 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 17 கோடியே 90 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் கோட் படம் 30வது நாள் 2 லட்ச ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 30 கோடியே 38 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் கோட் படம் 30வது நாள் 7 லட்ச ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 202 கோடியே 3 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் கோட் படம் 30வது நாள் மட்டும் 20 லட்ச ரூபாயும் 30 நாளில் மொத்தமாக 533 கோடியே 52 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 30 நாளில் கோட் படத்திற்கு 298 கோடியே 5 லட்ச ரூபாய் ஷேர் கிடச்சிருக்கு. ஓவராலாக 56 கோடியே 5 லட்ச ரூபாய் லாபமாக கிடச்சிருக்கு. கடைசி உலகப்போர் படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 8 கோடியே 90 லட்ச ரூபாயை உலகம் முழுவதும் வசூல் பண்ணியிருக்கு. நந்தன் படம் உலகம் முழுவதும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 6 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.